கிட்டத்தட்ட 400 கோடிகளை முழுங்கி மோசம் போன நம்ம பேன் இண்டியன் படங்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தங்கலான். 100 இல்ல, கிட்டத்தட்ட 200% அர்ப்பணிப்போட விக்ரம நம்பி மோசம் போன படம் தான் இது. ரஞ்சித் கிட்டத்தட்ட 2 வருஷமா விக்ரம் வச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த 2 வருஷமும் ஒவ்வொரு அப்டேட்டும் வெளிவர மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மொத்தமா குடிமூழ்கி போச்சு அப்படின்னு சொல்லலாம். 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ தான் இந்த படத்தை தயாரிச்சாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 150 கோடி. ஆனா உலகளவுலயே இந்த படம் வெறும் 71 கோடி மட்டும் தான் கலெக்ட் பண்ணிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கங்குவா. எப்படிதான் தப்பான முடிவுகளை சூர்யா சரியா எடுப்பாரோ தெரியல. வேண்டாம் வேண்டான்னு நிறைய பேர் சொல்லியும் சிறுத்தை சிவாவை நம்பி இந்த படத்துல கமிட் ஆனாரு சூர்யா. இந்த படத்துக்கு பெரிய லெவல்ல பில்டப்லாம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 450 கோடி பட்ஜெட்ல இந்த படம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. 450 கோடி அப்படின்னா மிகப்பெரிய படம், கரெக்டா? பீரியாடிக் பில்மா வெளிவந்த இந்த படத்தை மக்கள் கொஞ்சம் கூட ஏத்துக்கல. இந்த படம் தான் தமிழ் சினிமாவே காப்பாத்த போகுது, 1000 கோடி அடிக்க போகுது, சூர்யாவோட கம்பேக், சூர்யாவோட கெரியர்லயே மிக முக்கியமான படம், சிறுத்தை சிவாவோட கம்பேக் அப்படின்லாம் எக்கச்சக்க பில்டப் கொடுத்தாங்க. ஆனா கடைசியில படம் வெறும் ட்ரோல் மெட்டீரியலா மட்டும்தான் இருந்துச்சு. இந்த படம் மொத்தமா 107 கோடி மட்டும்தான் கலெக்ட் பண்ணிச்சு. ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய நஷ்டம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வேட்டையன். ரஜினி வழக்கத்துக்கு மாறா ஒரு கண்டென்ட நம்பி மோசம் போன படம் தான் வேட்டையன். இந்த படத்தை 50-50 பிரிக்கலாம். ஏன்னா பாதி மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, பாதி பேருக்கு சுத்தமா பிடிக்கல. ஜெய்பீம் படத்தின் மூலமா புகழோட உச்சியில இருந்த டைரக்டர் டிஜே ஞானவேல் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இவர் பாட்டுக்கு கண்டென்ட நம்பி வேற நல்ல படம் எடுத்திருக்கலாம். ஆனா வாண்டடா ரஜினி கூப்பிட்டு இவருக்கு படத்தை கொடுத்தாரு. இந்த படத்தை லைக்கா தயாரிச்சு மோசம் போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரஜினியோட சம்பளத்தை சேர்க்காம இந்த படத்தோட பட்ஜெட் 160 கோடி. ஆனா இந்த படம் மொத்தமா கலெக்ட் பண்ணதே 240 கோடி தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இந்தியன் 2. லைக்கா மொத்தமா சோலி முடிஞ்சு போனதுக்கு காரணமே இந்தியன் 2 படம் தான். இந்த படத்துக்கு நம்ம தமிழ்நாட்டையும் தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவும் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. அதுக்கு காரணம் இந்தியன் 1 பண்ண சம்பவம். சங்கர் இயக்கத்துல மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட படம். அந்த டைம்ல சங்கரோட கம்பேக்கா இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த படம் மோசமான அளவுல ஃபிளாப் ஆச்சு. இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 500 கோடி பட்ஜெட் போட்டு நம்பி இந்த படத்தை இறக்குனாங்க. இந்த படத்துல இல்லாத பிரபலங்களே இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் பிரபலங்களும் இந்த படத்துல இருந்தாங்க. இருந்தாலுமே இந்த படம் கை கொடுக்கல. லைக்கா நிறுவனத்துக்கு இது மிகப்பெரிய அடியா அமைஞ்சிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது லால் சலாம். இந்த படத்தையும் தயாரிச்சது லைக்கா நிறுவனம் தான். எப்படி தப்பான படங்களை தயாரிச்சு பயங்கரமா அடி வாங்குறாங்கன்னே தெரியல. ரஜினி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. அவரோட மகள் ஐஸ்வர்யா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருந்தாங்க. இந்த படம் இறங்கினதுக்கு அப்புறமா ஹார்டிஸ்க காணோம் அப்படின்னு மிகப்பெரிய முட்டெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்துல விஷ்ணு விஷால் மற்றும் விக்ரம் தான் ஹீரோ. ரஜினி சும்மா கேமியோ தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அவங்க 2 பேரும் டம்மி தான். ரஜினியை சுத்தி தான் கதையே நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. இந்த படத்துல ரஜினி தன்னோட மகள் ஐஸ்வர்யாக்காக ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தாரு. இருந்தாலுமே எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த படத்தோட பட்ஜெட் 80 இருந்து 90 கோடி. ஆனா இந்த படம் கலெக்ட் பண்ணது வெறும் 20 கோடி. தொடர்ந்து ரஜினி கமல் அப்படின்னு 2 பெரிய நட்சத்திரங்களை வச்சு படம் எடுத்துமே லைக்காவால மீள முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.